நம்ம வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்து ஒரு வாரமாக அப்படியே இருக்குது. அம்மாவும் அது நல்லா வாடி போனதுக்கப்புறம் செஞ்சுன்னா இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்னு சொன்னாங்களா. சரி நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் வாட விட்டுட்டேன். இதுக்கு மேலே வாடி போயிடுச்சுன்னா கிழங்கு மண்டை போட்டுரும். அதனால் இன்றைக்கே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 4 மட்டும் எடுத்து வேகிறதுக்காக கழுவுனேன். இதை நல்லா சாப்பிட்டு பழகினவங்களுக்கு கண்டிப்பாக ஹைபிரிட் கிழங்கு பிடிக்கவே பிடிக்காது. அம்மா லாஸ்ட் வீக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வேக வச்சு யாருமே சாப்பிடல. ஸ்வீட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கு பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் இது சாப்பிட்டு அது சாப்பிட்டா கண்டிப்பாக பிடிக்காது. இதில் இருக்க டேஸ்ட்டே வேற. இது குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஆனால் செம ஸ்வீட்டாக இருக்கும். அது நல்லா வாடினதுக்கு அப்புறம் வேக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நான் மண்ணோட வச்சிருந்தேன், அதனால நல்லா கழுவி வேகிறதுக்கு போட்டுட்டேன். கொஞ்சமாக மட்டும் தான் வேக வச்சேன். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மட்டும். நம்மளால தூங்கிட்டு இருக்காரு, அதனால இது வேகிற கேப்ல அப்படியே போய் மாடி எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடி க்ளீன் பண்றதுக்கு போயிட்டேன். இந்த மாடி க்ளீன் பண்றதுக்கு ஒரு வாரமா நானும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது என்னமோ நடந்த பாடா இல்லை. மாடியில குப்பை பெருசா சேரவும் சேராது. இந்த சூறாவளி காத்தெல்லாம் வந்துச்சுன்னா மொத்த குப்பையும் கொண்டு வந்து நம்ம மாடியில தான் போட்டு போகும். மற்றபடி வேற குப்பையெல்லாம் எதுவும் வராது. இந்த காத்துக்கு வர குப்பை மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரை பொடி அரைச்சோம் இல்லையா, அதுக்கு இந்த முருங்கைக்கீரையை சுற்றிய செங்கல் கட்டி ஒரு பார்டர் வச்சு தான் காய வச்சிருந்தேன். ஏன்னா கீரை காத்துக்கு என்ன பறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த செட்டப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு சுத்தமாக கூட்டி க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு நான் கீழே வர்றதுக்குள்ளேயே கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி வைக்கிறதுக்காக 6 டூன்னு எடுத்து வச்சுட்டு நல்லா வேர்த்து விறுவிறுத்து போய் வந்தேன். வந்த உடனே ஃபஸ்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு குக் பண்ணுற வேலை எனக்கு இல்லை தான். அம்மா சமைச்சு முடிச்சிட்டாங்க, நீங்கள் இங்கேயே வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா காலையில் எங்களுக்கும் சேர்த்து சமைச்சிட்டாங்க அவங்க. நாங்கள் போய் சாப்பிடவே இல்லை. நாங்கள் கொஞ்சம் வெளியில் போனதுனால போய் சாப்பிடவே இல்லையா. அந்த சாப்பாடு அப்படியே இருக்குது. அதை என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. சரி நைட்டுக்கு நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு டிஷ் பண்ணிட்டு இருக்கேன். என் அன்பு கணவர் பெருசாக எனக்கு இது செஞ்சு கொடு அது செஞ்சு கொடுனால கேட்கவே மாட்டார். நம்ம என்ன செஞ்சு தரமோ அது சாப்பிட்டுக்குவாரு. எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு தான் அவருக்கு ஆசையாக இருக்கிறத கேட்பாரு. அதுவும் இல்லாமல் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னா அந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு எதிர்ச்சியாக மதியம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டிஷ் பார்த்துட்டு இது இந்த டிஷ் செஞ்சு தரியாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக கேட்டான். நான் செஞ்சு தரேன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு செய்வேங்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் தூங்கிட்டு இருக்கான். எழுந்து வரதுக்குள்ள சர்ப்ரைஸாக செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இது செஃப் தீனா சாரோட ஒரு ரெசிபி. ஒரு ஸ்டேஜ்ல கூட சொல்லியிருப்பாரு. வெறும் ஆனியன், கார்லிக், டொமேட்டோ, அது கூட சில்லி, இது எல்லாத்தையும் ஆயில்ல ஃப்ரை பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு ரெசிபியை பார்த்துட்டு தான் எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்டான். சரின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா தானே இருக்குன்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கேப்ல சக்கரவள்ளி கிழங்கையும் வேற ஒரு தட்டுக்கு மாட்டி எடுத்து வச்சுட்டேன். அந்த தண்ணியிலே இருந்தா ஒரு மாதிரி சல்லுன்னு ஆயிரும். தனியா எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அரிசி எடுக்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். போயிட்டு வந்த உடனே இந்த டிஷ்ஷை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னால் இதை பிசைய முடியல. அந்த கல்லில் வச்சு தான் இடிச்சு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அவர்கிட்டயே டேஸ்டிங் கொடுத்தேன். நல்லா சூப்பராக இருக்குது. சால்ட் மட்டும் கொஞ்சம் போடணும்னு சொன்னார். அதுவும் கரெக்ட் பண்ணி அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. எடுத்துகிட்டு போய் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தா திடீர்னு இவர் வந்து எனக்கு மருதாணி காலுக்கு வச்சு விட்றியாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நேற்று நம்ம வச்சோம் இல்லையா, அவருக்கு ஹீட் பாடி, அது இல்லாமல் ஹீட்டான ஒர்க் தான் பார்க்குறாரு. கோழி பண்ண ஹீட்டெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக மருதாணி உள்ளங்காலில் வச்சு விட்டேன். இது காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம். அது வரைக்கும் போக போகிறது இல்லைன்னு சொல்லி உட்கார வச்சிட்டேன். கண்டு ஃபுல்லாக தூக்கம் இருக்குதான். ஆனால் இவர் எப்படியே விட்டோம்னா பெட்டை நாஸ்தி பண்ணிடுவாரு. ஓகே, இதோட நம்ம vlog முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.